இன்றைக்கி வீடியோவில் நம்ம நிகழ்காலத்தில் ஒரு சென்டென்ஸ் ஹிந்தியில் முக்கியமானது. இது ஹிந்தி பழகிறது இருக்கட்டும், இங்கிலீஷு, எது பழகினோமே எந்த ஒரு வார்த்தையும் நிகழ்காலத்தில் எப்படி பேசணும், இறந்த காலத்தில் எப்படி பேசணும், எதிர்காலத்தில், இது மூணு முக்கியமானது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த மூணு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது, டிஃப்ரென்ஸ் மெயினாக அது என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னு பாருங்கள். இன்றைக்கி 25வது வீடியோ. 25ன்னா பச்சீஸ் அனுவாங்க, பச்சீஸ். 25வது பச்சீஸ் வா. வா எப்படி எழுதுனா ஜஸ்ட் இப்படி டீ போட்டுட்டு இது போட்டு வா. பச்சீஸ் வா வீடியோன்னு வான்னு சொல்லுவாங்க. இது வா, இது வா. பச்சீஸ் வா வீடியோ ஒரு கோடு போட்டோன்னா வா ஆயிரும். ஓகே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்னா நிகழ்காலத்தில் என்ன சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு மை என்னென்னா கானா. கானான்னா சாப்பாடு. காத்தாகும், நான் சாப்பாடு சாப்பிடுவேன், நான் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸில். இதே பாஸ்டில் இறந்த காலத்தில் என்ன சொல்லணும்னா மைனே. அங்கே மைன்னு சொல்லணும் இல்லையா, இங்கே என்ன மைனே. கானா காயா. இந்த காக்கு ஜஸ்ட்டு காயான்னு போட்டால் போதும். மைனே கானா காயான்னா சாப்பிட்டேன், நான் உணவு சாப்பிட்டேன், காயா. இப்போ நம்ம சாப்பிட்டேனுக்கு ஜஸ்ட்டு காயான்னு சொன்னால் போதும். இப்போ யாராவது கானா காயா கியான்னு கேட்பான். கானா காயா கியா என்ன சாப்பாடு சாப்பிட்டியா, காயா என்ன சாப்பிட்டேன், காலியான்னு சாப்பிட்டேன். ஓகே. ஸோ ஜஸ்ட்டு மைனே கானா காயா, நான் உணவு சாப்பிட்டேன். இதே நம்ம இந்த எதிர்காலத்தில் எப்படி சொல்லணும், நான் உணவு சாப்பிடுவேன். சாப்பிடுவேன் ஆனால் சாப்பிடுவேன்னு என்ன சொல்லணும்னா காவுங்கா. இப்போ மை கானா, நான் சாப்பாடு. இப்போ இந்த பாஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, பாஸ்டன்ஸில் மட்டும்தான் மைனேன்னு வரணும், இங்கே மைனேன்னு வரணும் பாஸ்டன்ஸில். ஓகே. இறந்த காலத்தில். உங்களுக்கு இதே எதிர்காலத்தில் மை தான் வரும். மை கானா காவுங்கா. இந்த கா இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் ஊங்கா, இந்த ஊங்கா மட்டும் போட்டான்னா அது எதிர்காலம் ஆயிடும். ஸோ சாப்பிடுவேன்னு சொல்கிறோம் இல்லையா, இது. ஓகே. இது மட்டும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அடுத்த சென்டென்ஸு மை பானி பீத்தாகும். இங்கே மை வேண்டாம், வஹான்னு சொல்லணும். வஹா அண்ணா அவரு, அவரு என்ன வஹா. இங்கே ஹீன்னு போடுங்க. இங்கே அவள், அவன் போடணும். ஓகே. ஸோ வஹ பானி பீத்தா ஹே. வஹ அண்ணா அவன், அவன் தண்ணீர் குடிக்கிறேன், குடிக்கிறான். இது அவன் என்னப்போ குடிக்கிறான்னு வரணும். ஓகே. வஹ பானி பீத்தா ஹே. வஹ பானி தண்ணி, பீத்தா ஹே. இதே இது ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். இந்த பாஸ்ட் டென்ஸில் என்னென்னா பியா. பியான்னு குடித்தான், யா மட்டும் போட்டால் போதும், பியா. ஓகே. இப்போது இது சிங்குலர்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் மட்டும் பேசுகிறாங்க, நான், நீ, அவன், அவள், இதெல்லாம் சிங்கிள் பர்சன் சொல்லுவாங்க. அதுக்கு ஜஸ்ட்டு பீன்னா பியா, கான்னா காயா. ஓகே. ஆன்னா வா, ஆயான்னா வந்தான். ஓகே. ஜான்னா போ, கயா அண்ணா போனான். ஸோ இதுதான் ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் வரும் எதுக்கு, பாஸ்டன்ஸ் இறந்த காலத்துக்கு. ஓகே. ஸோ உஸ்னே, அவன் என்னது வஹான்னு சொன்னால் வஹ பானி. இங்கே வஹான்னு சொல்லணும், உஸ்னேன்னு இருக்கு இல்லையா. உஸ்னே அண்ணாவும் அவன், வஹா அண்ணாவும் அவன் தான். ஓகே. உஸ்னே பானி பியா. உஸ்னே பானி பியா. பியானா குடித்தான். உஸ்னே பானி பியா குடித்தான். அப்போது அவன் தண்ணி குடிப்பான்னு சொல்லணும். ஸோ அவன் தண்ணி குடிப்பான். வஹ பானி பியேகா. பியேகான்னு குடிப்பான். ஓகே. வஹ பானி பியேகா குடிப்பான். அவன் தண்ணீர் குடிப்பான். ஓகே. எதிர்காலத்தில் அவன் தண்ணி குடிப்பான், பியேகா. ஓகே. அடுத்தது வஹன்னா அவன், அவன் வஹ ஸ்கூல் ஜாத்தா ஹை. அவன் ஸ்கூலுக்கு போவான். ஓகே. ஸ்கூலுக்கு இது ரெகுலராக நடக்கிறது. இது ரெகுலராக நம்ம ஸ்கூலுக்கு போவோம், நான் சாப்பிடுவேன், நான் தண்ணி குடிப்பேன். இது ரெகுலராக நடக்கிறதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்லுவாங்க. he goes to school. அவன் பள்ளிக்கு போகிறான். ஓகே. ஸோ வஹ ஸ்கூல் ஜாத்தா ஹே. ஜாத்தா ஹேன்னா போவான்.
ஓகே, ஜாத்தா ஹேன்னா போவான். இதே வந்து இறந்த காலத்தில் என்ன பண்ண, கயான்னு சொல்லணும். கயான்னா போனான். கயா போனான். வா ஸ்கூல் கயா. இப்போ ஜஸ்ட் இங்கிலீஷில் பாருங்கள், வென்ட்ன்னா போதும். கோன்னா போனான், வென்ட்ன்னா போனான், அவ்வளோதான். அவன் பள்ளிக்கு அவன் பள்ளிக்கு சென்றான். சென்றான். ஓகே, அடுத்தது இப்போ இதே வந்து இறந்த எதிர்காலத்தில் என்ன சொல்லணும்? எதிர்காலத்தில் வந்து ஜாயேகான்னு போவான். ஜாயேகா போவான். வஹ ஸ்கூல் ஜாயேகா. இப்போ பாருங்கள், இப்போ அவன் சொல்லும்போது பீக்கு வந்து பி ஏகான்னு வருது, ஏ கான்னு வருது. இது வந்து சிங்குலர், ஒரு ஆள். ஹீன்னு சொல்லுவோம், ஹீ ஷீ. அதுக்கு வந்து என்ன ஆகும்னா அவன் அவள்னு சொல்லுவோம். ஏகான்னு போடணும். இங்கே இருங்க, வஹ அவன் பானி பி ஏகா குடிப்பான், தண்ணி குடிப்பான். வஹ ஸ்கூல் ஜா ஏகா. அப்போ ஏகா எதுக்கு போடணும்? அவன் அவள், அதுக்கு வந்து ஏகான்னு போடணும். இதை வந்து ஃபஸ்ட்டு சொல்லுங்க, ஊங்கான்னு வருவான். எதுக்குன்னா மை என்ன நான் சொல்லும்போது ஊங்கான்னு ஒன்று, கா ஊங்கா பி ஊங்கா. இப்போ வந்து நான் தண்ணி குடிப்பேன், மை பானி பி ஊங்கா. நான் ஸ்கூலுக்கு போவேன், மை ஸ்கூல் ஜா ஊங்கா. இந்த ஊங்கான்னு எப்போ வரணும்னா இந்த மை அணி வந்தப்போ வரணும், நான் அணி வரும்போது. அப்போ அவன் அவள் வரும்போது ஏகான்னு வரணும். ஏகான்னா அவன் தண்ணி குடிப்பான். வா பானி பியேகா. அவன் ஸ்கூலுக்கு போவான், ஜாயேகா. ஓகே, இதே மாதிரி என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது இன்னும் வந்து இது வந்து ரொம்ப முக்கியம். ஹிந்தி பழகிறதுக்காக வந்து ரொம்ப முக்கியமான சென்டென்ஸு. உங்களுக்கு ஒரு 3-4 நாளில் நிறைய சென்டென்ஸ் வந்து இந்த ஒரு 4-5 நாளில் சொல்லி கொடுக்குறேன், இந்த பாஸ்ட் டென்ஸ் மட்டும். ஓகே, அடுத்தது வஹ கிதாப். வஹ கிதாப், இது வந்து வஹன்றது படுத்தீஹேன்னு சொல்லுங்கள். படுத்தீஹேன்னா படிப்பாள். இது வந்து அவள் அவள் ஒரு புத்தகம் படிக்கிறாள். படிக்கிறாள்னா படுத்தீஹே. படுத்தீஹே வஹ கிதாப் படுத்தீஹே. இப்போது நான் வந்து மேனை வந்து இப்போ இங்கே வந்து ஹிந்தியில் இருக்குது, இங்கே இங்கிலீஷில் இருக்குது, இங்கே தமிழில் இருக்குது. உங்களுக்கு வந்து நான் பேசுகிறது கேட்குது, அதே மாதிரி இங்கே எழுத்தெல்லாம் தெரியுது. ஓகே, உங்களுக்கு வந்து பழகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, வஹ இது வந்து புக்கு. இந்த புக்கு உங்களுக்கு சப்போஸ் இந்த புக்கு வேணும் அண்ணா, இது வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து நீங்கள் போடுங்க, எனக்கு இந்த புக்கு வேணும், இந்த புக்கு இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது, எல்லாமே இருக்குது. வேணும்னா எனக்கு வேணும், ஐ வாண்ட் புக்குன்னு போடுங்க. எனக்கு புக்கு ஆனால் ஹிந்தியில் சொல்லிங்கன்னா முஜே கிதாப் சாஹியேன்னு போடுங்க, ஹிந்தியில் போடுங்க. ஓகே, போடுங்க. நான் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ வஹ கிதாப் படுத்தீஹே. படுத்தீஹேன்னா படிப்பால். ஸோ அப்போது படிப்பால்ன்னா என்னது? படுத்தீஹேன்னா படிப்பால். ஸோ ஷீ அணி வரணும். இப்போ இதே வந்து படுத்தாகேன்னு சொல்லுவாங்க. வஹ கிதாப் படுத்தீக்கு பதிலாக படுத்தாகேன்னா இங்கே வந்து ஷீக்கு பதிலாக ஹீ வரணும், அவன்னு சொல்லுவாங்க. இங்கே படிக்கிறாள் அண்ணா அவள். படிக்கிறான், இப்போ நம்ம தமிழில் வந்து அவன் வந்துச்சுன்னா படிக்கிறான்னு வரும். ஸோ இதில் தான் நம்மளுக்கு வந்து இது ஆண் பாலா பெண் பாலான்னு தெரியும். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து அவன் புத்தகம் படிக்கிறாள், அவள் புத்தகம் படிக்கிறாள். இதே பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலத்தில் நம்ம என்ன சொல்லணும்னா வஹன்னா உஸ்னே அவள் உஸ்னே கிதாப் படி. படி என்ன படித்தாள். இங்கே யா வரும் இல்லையா, இங்கே ஈ வரும். இப்போ நம்ம வந்து அவனுக்கு வந்து யா வந்துச்சு, அவனுக்கு வந்து யா வந்துச்சு, நான் வந்து யா வந்துச்சு. ஓகே, இப்போ அவள்ன்னு சொல்லும்போது ஈ வரணும், ஈ. இப்போ படாக்கு வந்து என்ன படி. இதே ஆனாக இருந்ததுன்னா உஸ்னே கிதாப் படான்னு வரும். ஆனாக இருந்தால் உஸ்னே கிதாப் படான்னு வரணும். பெண்ணாக இருக்கிறதுனால உஸ்னே கிதாப் படின்னு வரணும். ஷீ ரீட் ஏ புக்கு. அவள் ஒரு புத்தகம் படித்தாள். படித்தாள்னா படி. ப டி படி. ஓகே, அதே படித்தான்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தமிழில் படித்தான்னு இருந்தால் படான்னு வரணும். PADA படா. படான்னா படித்தான். ஓகே, அப்போ படிப்பான்னு சொல்லணும். படிப்பான்னு எப்படி சொல்லணும்? ஓகே, வஹ. ஓகே, இந்த இல்லை ஃப்யூச்சர் டென்ஸில் வந்து வஹ
वह किताब पढ़ेगी படிப்பால் ஷீ வில். இப்போ இங்கிலீஷில் வந்து ஜஸ்ட் இந்த வில்லு போட்டால் போதும். படிப்பால்ன்ற ஷீ வில் ரீட் எ புக். ஆனால் இந்த படிப்பால்ன்றதுக்கு இங்கிலீஷில் ஜஸ்ட் வில் போடணும். ஸோ இங்கே வந்து படிப்பால்னு இருக்கு இல்லையா, ஸோ படேகி, ஹிந்தியில் வந்து படேகி. ஓகே, இது ஜஸ்ட் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான். படேகி என படிப்பால், படேகி. ஓகே, வஹ கிதாப் படேகி, அவள் புத்தகம் படிப்பால். ஓகே, அடுத்தது ஹம் அண்ணா நாங்கள். ஓகே, நாங்கள் ஹம் கேல் கேல்தே. இந்த நாங்கள்னு வரும்போது இங்கே வந்து ஏ வரும். இங்கே வந்து கேல்தே ஹே, நாங்கள் விளையாடுகிறோம். ஓகே, ஹம் நாங்கள், கேல்தே ஹே விளையாடுகிறோம். வி ப்ளே கேம்ஸ். வி என்ன நாங்கள், இதில் வந்து நிறைய பேர் வருது. நாங்கள், ஸோ கேல்தே ஹேன்னு விளையாடுகிறோம். இப்போ அதே வந்து உங்களுக்கு நாங்கள் விளாண்டோன்னு சொல்லணும். நாங்கள் விளையாண்டோம்னா கேலே. ஜஸ்ட்டு நம்ம இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ளேக்கு வந்து ப்ளேடுன்னு போடுவாங்க, இடி. ஜஸ்ட் ப்ளேக்கு வந்து இடி போட்டால் போதும், அது பாஸ்ட் டென்ஸ் ஆயிரும். ஓகே, இறந்த காலம் ஆயிரும். ஸோ ஹம் கேலேன்னா விளாண்டோம். ஹம்னே கேலே. ஹமுக்கு வந்து ஹம்னேன்னு வரும். மைக்கு வந்து மைனேன்னு வந்துச்சு. வஹக்கு வந்து உஸ்னேன்னு வரும். ஓகே, ஸோ ஹம்னே கேலே, விளையாண்டோம். பிளேடு, இடி பிளேடு. ஓகே, இது நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, இதில் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இறந்த காலத்துக்கு என்ன சொல்லணும், நிகழ்ந்த காலத்துக்கு என்ன சொல்லணும், உங்களுக்கு வந்து எதிர்காலத்துக்கு என்ன சொல்லணும். இப்போ அடுத்த இதே சென்டென்ஸு நாங்கள் வந்து விளையாடுவோம்னு சொல்லுவோம். விளையாடுவோம்னா என்ன வரும், நீ யோசனை பண்ணி பாருங்கள். இப்போது ஹம்னே கேலேன்னா விளையாண்டோம். இப்போது விளையாடுவோம் ஆனால் யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ விளையாடுவோம்னா கேலேங்கே, ஜஸ்ட் இது மட்டும் ஆகும். கேலேங்கே, விளையாடுவோம். ஓகே, இங்கிலீஷில் வந்து ஜஸ்ட் வில் போட்டால் போதும், சேமாக இருக்கும் சென்டென்ஸ், ஜஸ்ட் வில் போடணும். இங்கே வந்து கேலேங்கே ஹம்ன்றப்போ நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அதனால் கேலேங்கேன்னு வரணும். ஹம் கேலேங்கே. அதே வந்து அதுக்கு அடுத்த இப்போது இது வந்து ஹம் கேலேங்கே விளையாடுவோம். ஓகே, அடுத்தது வேன்னா அவர்கள், ஹம்மன்னா நம்ம, நாங்கள், வான்னா அவள். ஓகே, இது வந்து டிஃப்ரென்ஸ் பாருங்கள். மை அண்ணா நான், தும் அண்ணா நீங்கள், ஆப் அண்ணா நீங்கள். ஓகே, வே அவர்கள் டிவி தேக்தே ஹேன். அவர்கள் வே டிவி தேக்தே ஹேன்னா பார்க்குறாங்க. தே வாட்ச் டிவி. அவர்கள் டிவி பார்க்கிறார்கள். தேக்தே ஹேன். ஓகே, இப்போ இதே வந்து பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலத்தில் என்ன சொல்லணும், ஒன்று வேக்கு வந்து உஸ்னே, உன்ஹோனே, அவர்கள் என்ன சொல்லணும், உன்ஹோனே. டிவி தேகான்னா பார்த்தார்கள். தே வாட்ச்டு டிவி. அவர்கள் டிவி பார்த்தார்கள். தே வாட்ச்டு டிவி. தேகான்னு பார்த்தாங்க. இப்போ அதே வந்து எதிர்காலத்தில் எப்படி சொல்லணும், பார்ப்பாங்கன்னு சொல்லணும். அவர்கள் டிவி பார்ப்பார்கள்னு சொல்லணும். அப்போ பார்ப்பாங்கன்னு எப்படி சொல்லணும், இதில் ஜஸ்ட் இது மட்டும் செய்யுது. இது உன்ஹோனேக்கு வந்து வேன்னு சொல்லி தான் வரும். ஓகே, வே. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நிகழ்காலத்தில் வேன்னு வந்துச்சுன்னா எதிர்காலத்துலேயும் வே தான் வரும். அதில் வந்து மாற்றம் வராது. ஜஸ்ட்டு இறந்த காலத்தில் மட்டும்தான் மாற்றம் வரும். ஓகே, ஸோ இப்போது வே டிவி தேக்கேங்கே, பார்ப்பார்கள், தேக்கேங்கே. ஹிந்தியில் வந்து இங்கிலீஷில் வந்து ஜஸ்ட் வில். ஓகே, பார்ப்பார்கள், அவர்கள் டிவி பார்ப்பார்கள். ஓகே, அவர்கள் டிவி பார்ப்பார்கள். இந்த ஒரு 4-5 நாளில் மேபி உங்களுக்கு ஒரு 100-150 சென்டென்ஸ் சொல்லித்தரேன். இந்த புது சென்டென்ஸு எதை எப்படி மாற்றி சொல்லணும், இதை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, தேக்கேங்கேன்னு பார்ப்பாங்க. இப்போ தேகன்னு பாரு, தேக்னா பாரு, தேக்கான்னு பார்த்தேன்,
देखूंगाன்னு பார்ப்பேன், देखूंगाன்னு பார்ப்பேன். இப்போ நான் வந்து சொல்கிறேன். இப்போ வேன்னா அவர்கள், அவர்கள் டிவி பார்ப்பார்கள், வே டிவி தேखेंगे. ஓகே. அடுத்தது मैं हिंदी सीख रहा हूँ. मैं என்னன்னா ஹிந்தி. இது வந்து இது வந்து இந்த சென்டென்ஸ் 7வது சென்டென்ஸ் என்னென்னா, இது வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ நடக்கிறது, இப்போ என்ன நடக்கிறது. அப்போ இங்கிலீஷில் வந்து இப்போ நடக்கிறது வந்து ஐஎன்ஜி இங்கு போடுவோம், லர்னிங். ஆனால் இப்போது மை ஹிந்தி சீக் ரஹா ஹூம், நான் ஹிந்தி பழகிட்டு இருக்கேன், கற்றுக்கொண்டு இருக்கிறேன். நான் ஹிந்தி கற்றுக்கொண்டு இருக்கிறேன்னு சொல்லணும். ஸோ மை ஹிந்தி சீக் ரஹா ஹூம். அப்போ இதுக்கு வந்து மாற்றம் வரும். என்னென்னா ப்ரெசன்ட் டென்ஸ்னா இது நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறது. இப்போ நான் பார்க்குறேன், நீங்கள் வந்து ஹிந்தி பழகிட்டு இருக்கீங்க, நான் ஹிந்தி பழகிட்டு இருக்கேன். ஸோ மை ஹிந்தி சீக்னான்னா பழகணும், சீக் ரஹாவும் பழகி கொண்டு இருக்கிறேன். ஸோ நான் ஹிந்தி கற்றுகிறேன்னு சொல்லணும். கற்றுகிறேன்னா பழகி கொண்டிருக்கேன். அப்போது இதுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலத்தில் என்ன சொல்லணும்னா, நான் வந்து ஹிந்தி பழகி கொண்டு இருந்தேன்னு சொல்லணும். ஓகே. நான் ஹிந்தி பழகி கொண்டு இருந்தேன்னா ஜஸ்ட் இல்லை தான்னு போட்டால் போதும். மை ஹிந்தி சீக் ரஹா, அங்கே வந்து மை ஹிந்தி சீக் ரஹா ஹூன்னு இருந்துச்சு. மை ஹிந்தி சீக் ரஹா ஹூன்னு இருக்குது. இங்கே ஹூ இருக்கா. ஓகே. இதில் வந்து தான்னு வரணும், அவ்வளோதான். மை ஹிந்தி சீக் ரஹா தா, மை ஹிந்தி சீக் ரஹா தான்னு வரணும். தா, THA தா. ஆனால் இது வந்து இறந்த காலத்தில் மாறிடும். ஸோ நான் ஹிந்தி, இங்கே பாருங்கள் இங்கிலீஷில் வந்து ஈஸுக்கு வந்து வாஸ் ஆயிட்டு, அவ்வளோதான். அங்கே வந்து ஈஸ் இருந்துச்சு, இங்கே வந்து வாஸ் ஆயிட்டு. வாஸ் ஆனவே அது வந்து பாஸ்ட் டென்ஸாக மாறிட்டு. ஓகே. நான் ஹிந்தி கற்றுக்கொண்டு இருந்தேன் ஆனால் பாஸ்ட் டென்ஸ். ஓகே. இப்போ அதே வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் என்ன சொல்லணும், நான் ஹிந்தி கற்றுக்கொண்டு இருப்பேன்னு சொல்லணும். நான் ஹிந்தி கற்றுக்கொண்டு இருப்பேன். நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் ஹிந்தி கற்றுக்கொண்டு இருப்பேன். ஸோ மை ஹிந்தி சீக் ரஹா ஹூங்கான்னு வந்து மேபி நான் கற்றுக்கொண்டு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் ரஹா ஹூங்கா மேபி இருக்கலாம், கற்றுக்கொண்டு இருப்பேன். நீங்கள் வந்து அடுத்த வாரம் எங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் ஹிந்தி கற்றுக்கொண்டு இருப்பேன். ஏன்னா ஸோ ரஹா ஹூங்கா கற்றுக்கொண்டு இருப்பேன். ஓகே. மை ஹிந்தி சீக் ரஹா ஹூங்கா, மை ஹிந்தி சீக் ரஹா ஹூங்கா. ஓகே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம கொஞ்சம் இந்த சென்டென்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி நாளைக்கும் சில சென்டென்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி ஒரு 2 லெட்டர்னு உங்களுக்கு நான் சொல்லி தரேன். அதில் வந்து பான்னு சொல்லணும், PA பா. இந்த பா எப்படி எழுதணும்னா ஜஸ்ட்டு நம்ம வை எழுதணும். ஹிந்தியில் இங்கிலீஷில் வை எழுதி மேலே கோடு போட்டால் போதும், இது PA பா ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபா எழுதணும். ஃபா எழுதுறதுக்கு என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு டீ போடணும். டீ போட்டு இதே மாதிரி போடணும். இது என்னாச்சு பாச்சா, இது வந்து அப்படியே கீழே கொண்டு வரணும். இது வந்து ஃபா, FA ஃபா. இதில் வந்து 5 லெட்டர் இருக்கும். பா, ஃபா, பா, மா, 5 லெட்டர். ஸோ இன்றைக்கி 2 லெட்டர் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இன்னொரு வாட்டி பாருங்கள். அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர் வேணும் உங்களுக்கு, இந்த புக்கு வேணும், ஆனால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க, உங்களுக்கு வேணும்னு போடுங்க. இன்னும் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தாலும் பரவாயில்ல, உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. நான் வந்து உங்களுக்கு அது எப்படி பண்ணணும் என்னன்னு சொல்கிறேன். இது வந்து லெவல் 1. இதுக்கு வந்து எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்கும், சாஃப்ட்வேர் இருக்குது, ஓரல் எக்ஸாம் தான். இது ஃபுல்லாகவே வந்து ஓரல் எக்ஸாம் தான், எப்படி பேசுகிறதுக்காக இது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பா எழுதணும்னா வை எழுதிட்டு மேலே வந்து கோடு போட்டால் PA பா. ஓகே. அதுக்கப்புறம் ஃபா எழுதணும். ஃபா வந்து டீ போட்டுட்டு சேம் இதே மாதிரி இந்த பக்கம் கொண்டு வரணும். அந்த கோடை வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்துடணும். இது வந்து ஃபா, FA ஃபா. ஓகே. தேங்க்யூ, தன்யவாத்.